மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு என்னுடைய ஆங்கில மொழியினுடைய புலமையின் அறியாமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1988 பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் PhD என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்டத்திற்கு பதிவு செய்து திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் நான் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டேன். அந்த முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு வேளாண்மை அறிவியலில் தமிழ் பயன்பாடு என்பதாகும். நான் UGC ஃபெலோஷிப்போடு அந்த ஆய்வை மேற்கொண்டேன். அதன் அடிப்படையில் ஆய்வுக்கான தரவுகளாக தமிழில் வெளிவந்த வேளாண்மை நூல்களை நான் திரட்ட வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1990 சென்னைக்கு சென்றேன். கன்னிமரா நூலகம் சென்று ஒரு வாரம் அங்கு வேளாண்மை தொடர்பான தமிழில் வந்த நூல்களை எல்லாம் நான் பார்த்து திரட்டி அதிலிருந்து எனக்கான தரவுகளை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் கன்னிமரா லைப்ரரிக்கு பின்னே இருக்கக்கூடிய உஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் என்ற இடத்தில் நான் அங்கே தங்கி கன்னிமரா லைப்ரரிக்கு நாள்தோறும் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்படி சென்று கொண்டிருந்த போது அந்த முதல் நாள் நான் கன்னிமரா லைப்ரரிக்கு கிளம்புகிற போது வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர்ல ஒரு சிற்றுண்டி சாலை இருந்தது, ஒரு டிஃபன் சென்டர் இருந்தது. அங்கு சாப்பிட்டு விட்டு நான் சென்றேன். மதியம் திரும்பி வந்து அங்கே வெரைட்டி ரைஸ் இருக்கிறது என்பதால் அங்கே மதியம் நான் சாப்பிட வந்தேன். வந்தவுடன் அங்கிருந்து அவர் கேட்டார், சாப்பிடுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, டொமேட்டோ ரைஸ் இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. டொமேட்டோ ரைஸ்னா நமக்கு தெரியும், தக்காளி சோறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லெமன் ரைஸ் அப்படின்னா எலுமிச்சம் சோறு, எலுமிச்சம்பழ சோறு அப்படின்னு தெரியும் என்பதால டொமேட்டோ ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சர்வர் வந்து எனக்கு டொமேட்டோ ரைஸை கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சேன். அடுத்து என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது சொன்னாரு, கர்ட் ரைஸ் இருக்குது, கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னாரு. கர்ட் ரைஸா? கர்ட் ரைஸ்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. அதான் சார், கர்ட் ரைஸ் தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இல்லங்க, நீங்க சொல்லக்கூடிய கர்ட் ரைஸ் என்பது என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இந்த ஒரு நிமிஷம் சார் அப்படின்ட்டு போயிட்டு நேரா போயிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு சோறு போட்டு அதுல ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். எப்பா, தயிர் சோறுப்பா, இதை போய் நீ வந்து கர்ட் ரைஸ்னு சொல்றியே அப்படின்னு சொன்னாரு. அந்த சர்வர் சிரித்து கொண்டு, இதுதான் சார் கர்ட் ரைஸ் அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் சரி, எனக்கு தயிர் சோறு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த தயிர் சோறை நான் சாப்பிட்டேன். அப்போது எனக்கு வயது வந்து PhD நான் ஆய்வை மேற்கொண்ட போது சென்னையில் இருந்தபோது எனக்கு வயது வந்து 30 வயது. அந்த 30 வயதில் எனக்கு வந்து தயிர் சோறு என்பதற்கு ஆங்கிலத்தில் கர்ட் ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதற்கு பின்னாடி அந்த PhD ஆய்வு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் ஏற்கப்பட்டு எனக்கு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தது. அந்த டாக்டர் பட்டத்தின் அடிப்படையில் நான் மயிலாடுதுறை AVC கல்லூரியிலும் அதற்கு பின்பு திருச்சி தூயவளனார் தன்னாட்சி கல்லூரியிலும் இணை பேராசிரியராக இருந்து பணியாற்றினேன் என்பதை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு மெத்த பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.